வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல காளான் ஜாமுன் தான் செய்யலாம்னு இருக்கோம். அதுக்கான பொருட்களை நம்ம இப்போ போட்டு பிசைஞ்சுக்கலாம். கோவா, பால் பவுடர், 4 ஸ்பூன் மைதா, ட்ரை கோகனட் பவுடர், 1 ஸ்பூன் பவுடர் சுகர், சிறிதளவு பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாங்க. கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா திரும்ப பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப பால் ஊற்றிடாதீங்க. பாருங்க, இந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டுக்குங்க. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் பால் போதும். பாருங்க, 1 ஸ்பூன் பால் ஊற்றி பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும். இப்போ வந்து இந்த ஜாமுனுக்கான பாவு காசிக்கலாம் நம்ம. பாருங்க, இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது காளான் ஜாமுன்குள்ளே வைக்கிறதுக்காக கொஞ்சம் நான் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்காக பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். அது இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாவு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இது கூட கொஞ்சம் நட்ஸ் சேர்த்திக்குங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நட்ஸ் சேர்த்திக்குங்க. நம்ம நடுவில் சாப்பிடும் போது கடிச்சு சாப்பிடும் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்திக்குங்க. இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை சேர்த்திக்கலாம் நீங்கள். பாருங்க, கலக்கியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி இது உள்ளே வச்சுக்கலாம். நம்ம இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்குங்க. இப்போ பிடிச்சிட்டு இந்த மாதிரி லேசாக அமுத்திக்குங்க. இப்போ இப்போ நம்ம பாவு காசிக்கலாங்க. இதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சிருந்த ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. பாருங்க, ஜீரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம உருட்டி வச்ச காளான் ஜாமுன் வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சனால அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தீயில வச்சுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள வேகாது, சீக்கிரம் கரிஞ்சிடும் நமக்கு. இப்போ பாருங்க, எண்ணெய் பொரிஞ்சிருச்சு. நம்ம உருட்டின உருண்டையெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரிச்சாச்சு. இதை ஜீரா பாவில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். சுவையான காளான் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.